கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து உங்களோடு பேசும்படியாக ஆவியானவர் இந்த நடத்துதலை கொடுத்திருக்கிறபடினால் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? நிறைய குறிப்புகள் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார், நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறார், தாராள மனமுடையவர்களை ஆசீர்வதிக்கிறார், கருணை நிறைந்தவர்களை ஆசீர்வதிக்கிறார், உண்மையுள்ள மனுஷரை ஆசீர்வதிக்கிறார், மாசற்ற இருதயமும் கைகளில் சுத்தமும் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறார். ரட்சிப்படைய வேண்டும். தேவனுடைய பெட்டி தேவ சமூகம் இருப்பதனாலே வருகிற ஆசீர்வாதம், ஒரு முனமுள்ள ஆராதனையில் பங்கெடுப்பதனாலே வருகிற ஆசீர்வாதம், பரிசுத்தமான ஊழியக்காரர் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதம், முழு இரவும் ஜெபிக்கிறதுனாலே வருகிற ஆசீர்வாதம், தசம பாகம் கொடுப்பதனாலே வருகிற ஆசீர்வாதம், தர்மம் செய்வதனாலே வருகிற ஆசீர்வாதம். இப்படி பல தலைப்புகளில் இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 115 சங்கீதம் 13 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். 128 சங்கீதம் 1 முதல் 4. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத குறித்தெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 42 அதிகாரம் 18 வசனம். மூன்றாம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். நீங்கள் நிசசரானால் சகோதராகிய உங்களில் ஒருவன் காவல் கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும். மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்தாருக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து, உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள்.
அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படி செய்ததற்கு இசைந்து, நம்முடைய சகோதரனாகிய நாம் துரோகம் செய்தோம், நம்மேல் சுமந்தது அவன் நம்மை கெஞ்சி வேண்டி கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டு அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 முதல் 25. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். யோசேப்பின் மேலே இருந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். 49 அதிகாரம் 22 முதல் 25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களுக்குள்ளும் கர்ப்பங்களுக்குள்ளும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். யாக்கோபு சொல்லுகிற வார்த்தை, யோசேப்பை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை யோசேப்பு சுதந்திரித்துக் கொள்வான்? திருப்பி வாசிக்கலாமா? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினால் வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், அப்புறம் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் இது கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சரி, அப்புறம் ஸ்தனங்களும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ யோசேப்புக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று யாக்கோபு தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபு 1 அதிகாரம் 1 வசனம் 5 வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாய் இருந்தான். விருந்து செய்கிற அவரவருடைய நாள்தோறும் முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். யோபுனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அவர்கள் விருந்து அங்கே வைத்து அந்த விருந்தை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யோபு அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படுறார். என்ன பயப்படுறாருன்னா, ஒரு வேளை என்னுடைய குமாரத்திகள் தங்கள் இருதயத்தில் கர்த்தரை தூசித்திருப்பார்கள், இந்த விருந்து முடியும் போது அவங்க அப்படி செய்திருப்பாங்கன்னு சொல்லி பயப்படுறார். பயந்து அந்த விருந்து முடிந்த உடனே அவரவர்களை கூப்பிட்டு சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறார். யோபு 27:6. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாது இருக்கிறது. 27:6 வாசிக்கிறீங்க. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது.
நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இப்படி ஒரு மனுஷன் சொல்ல முடியும்னா அவர் நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் அப்படி சொல்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவருக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமுடைய மகனை பலி செலுத்தும்படியாக இரவிலே அவரோடு பேசி அதற்கு ஆயத்தம் செய்து மகனை கூட்டி கொண்டு போகிறார். ஆனால் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அந்த பலி செலுத்துகிற அந்த காரியத்தை செய்யும்படி ஆபிரகாம் புறப்பட்டு போய் தன் மகனை வெட்டும்படியாக கத்தியை எடுத்து அவர் அப்படி இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தம் என்ன சொல்லுது? 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளை வெள்ளி பொன்னையும் வேலைக்காரையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஏம்மா எது வாசிக்கிறீங்க? 24:35. 22:12 வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒரு தீங்கு செய்யாத. நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஆனால் உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்கிறார். இப்போ முதல் அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் இந்த சோதனையின் மூலமாக தான் அவர் அறிகிறார். இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறான். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாருங்கிறத குறிப்பை நாம் பார்த்தோம். அடுத்து நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமான்களுடைய ஆசீர்வாதம் தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள்.
இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நோவாட்ட பேசுகிறார். இந்த சந்ததிக்கு முன்பாக உன்னை என்னைக்கு முன்பாக நீதிமானாய் நான் பார்த்தேன், அதனால் உங்களை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வேலைக்குள் பிரவேசிக்கும்படியாக சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1-2-22 வசனம் வரைக்கும். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செகேரியா பட்டணத்தில் இருந்தான். 2வது வசனம். அப்படி அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்கள் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 22வது வசனம். அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளைகளை பெற்றார் என்றார். 100க்கு அதிபதி அந்த மாதிரி ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கார். அப்போது அவரை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும் என்று தேவன் தீர்மானித்த காரணத்தினால அவர் வீட்டுக்கு யாரை அனுப்புகிறாரு? என்னங்க பாதி வரைக்கும் சொல்றீங்க, அப்புறம் அப்போ விட்டுறீங்க. தேவ தூதர்கள் தூதனை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க போய் என்ன செய்கிறாங்க? கொர்நேலியு வீட்டுக்கு போகிறாங்க. கொர்நேலியு பாருங்க, அவன் ரொம்ப பக்தி உள்ள மனுஷன். தேவ தூதனே வந்து இந்த மாதிரி இன்ன இடத்துல இருக்கிற ஊழியக்காரரை கூப்பிட்டு அவர் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேளுங்கிறார். ஏன் அந்த தேவ தூதன் சொல்லக்கூடாதா? அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஏன்னா ரட்சிப்பு என்பது மனுஷன் மூலமாக தான் வரணும்னு தேவனுடைய சித்தம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளைகளை பெற்றார் என்றார்கள். நீர் வந்தது நல்ல காரியம் அப்படின்னு ஒரு அந்த வசனம் அது கீழே இருக்கா? நீர் வந்தது நல்ல காரியம். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றார்கள். இல்லை, நீர் வந்தது நல்ல காரியம், தேவத்தனமாய் உனக்கு சொல்லப்பட்ட காரியங்களை நீர் எங்களுக்கு சொல்லும், நாங்கள் கேட்க மனத்தாக இருக்கோம்னு சொல்லுவார். அது எந்த வசனத்தில் வருது?
சரி, அந்த வசனத்தை பார்த்தவங்க சொல்லுங்கள். அந்தபடியே நான் உடனே உங்களிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீ வந்தது நல்ல காரியம். தேவனாலே உங்களுக்கு கட்டளையிட்ட யாரும் கேட்கும்படிக்கு ஆ, எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். அது எத்தனை வசனம்ப்பா? 33 வசனம். ஆ, 33 எல்லாம் சேர்ந்து சொல்லாதீங்க. யாரா? நீ சொல்லு. 33. தாராள மனமுடையவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25-26. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டியே வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். தாராள மனமுடையவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்து கருணை நிறைந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 22:9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். யோபு 29ஆம் அதிகாரம் 12, 13 முதல் 16 வரைக்கும். 29. யோபு 29. ஏங்க சத்தமாக முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கெம்பீர பண்ணினேன். நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். கருணை நிறைந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்து உண்மையுள்ள மனுஷரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 28:20. கொஞ்சம் வாசிக்கிறவர்களுக்கு மைக்கு கொடுங்களேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணிக்கு தப்பான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. உண்மையுள்ள மனுஷனாய் தானியேல் இருந்தபடினாலே அவர் மேலே குற்றம் சாட்டுறதுக்கு என்னென்னமோ வகையை தேடுறாங்க. ஆனால் குற்றம் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. மாசற்ற இருதயமும் கைகளில் சுத்தமும் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 24ஆம் சங்கீதம் 4-5 வசனம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். 73ஆம் சங்கீதம் 13வது வசனம். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். சங்கீதம் 18:24. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுதந்திரத்திற்கும் தக்கதாக எனக்கு பதிலளித்தார். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15-16.
நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையில் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னா, திருப்பி அந்த பகுதியை வாசிக்கலாமா? நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசுறது என்ன பேசுறாரு? செம்மையானவைகளை பேசுறார். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி லஞ்சத்தை வாங்காதபடி தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து ரத்தம் சிந்துகிறதுபடிக்கு யோசனையை கேளாதபடி தன்னுடைய செவியை அடைத்து கொண்டு பொல்லாப்பை காணாதபடிக்கும் தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். சிகரத்திலா உயர்ந்த இடங்களில் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளில் அரண்களை அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடவிடாது, வந்து கொண்டே இருக்கும். அடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட வேண்டும். யாக்கோப் சகரியா 8:13. யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீர்கள், உங்கள் கைகள் இடம்பெற கடவுள். ரட்சிப்பு பெற்றுக்கொண்டால் எல்லா ஆசீர்வாதங்களும் தடையின்றி வரும். அதனால தான் இங்கே அப்படி சொல்கிறார். தேவனுடைய சமூகம் இருக்கும்போது ஆசீர்வாதங்கள் தானாக வரும். 1 நாளாகமம் 13:16. 1 நாளாகமம் 13:14. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே எவ்வளோ நாள் இருந்துச்சான்? 3 மாதம் இருக்கையில் தேவன் அந்த வீட்டை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியல, அவர் ஆசீர்வதித்தார். காரணம், அந்த தேவனுடைய பெட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தேவ சமூகம் அங்கே இருந்தது. ரெண்டு சாமுவேல் 6 9-12 வரைக்கும். 2 சாமுவேல் 6 9 முதல் 12.
தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். தேவ சமூகம் இருக்கிற இடம் அது ஆசீர்வாதமான ஒரு இடம் தான். இப்பொழுது நாம் இங்கே கூடி வந்திருக்கோம். இங்கே என்ன இருக்குது? இங்கே தேவ சமூகம் இருக்குது. இந்த தேவனுடைய சமூகம் இங்கே இருக்கிற அப்படின்னால் எல்லாம் செஞ்சாலும் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். நூற்றி 33ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகள் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒரு மனமுள்ள ஆராதனையில் பங்கு பெறும்போது தேவன் அந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னம் பிரத்யட்சமாக இருக்கிறது. இப்போ நாம் எல்லோரும் இங்கே கூடி வந்திருக்கோம். தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் எல்லா பக்கமும் சூழ்ந்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது. அடுத்து பரிசுத்தமான ஊழியக்காரர் நிமித்தம் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தமும் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. யோசேப்பு நிமித்தம் தேவன் யார் ஆசீர்வதித்தாராம்? எகிப்தியன் வீட்டை, எகிப்தியருடைய வீட்டை ஆசீர்வதித்தார். யோசேப்பு நிமித்தம். அப்போது நம்ம நிமித்தமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்ம போகிற இடம் வர்ற இடம், நம்ம பேசுகிற வார்த்தைகள், இதன் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்படி ஆசீர்வதித்தா தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். முழு இரவும் ஜபிக்கிறதுனால தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26 முதல் 29. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும்.
தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்போ யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பேரை மாற்றுறார். இந்த பேரை மாற்றி ஆசீர்வதிக்கிறார். அந்த பேர் என்ன பேராக மாற்றுறாரு? இஸ்ரேல். இஸ்ரேல் என்கிற பெயர், அந்த பெயரை மாற்றி அதுக்கப்புறம் அவனை ஆசீர்வதிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 32, 26, 20 அதுதான் அவசரமாப்பா. சரி, அடுத்து தசம பாகம் கொடுப்பதால் ஆசீர்வாதம் வருகிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சோதித்து பாருங்கள்னு சொல்றார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தசம பாகத்தை கொண்டு வந்து நான் உங்களை ஆஸ்வதிப்பேனா ஆஸ்வதிக்க மாட்டேனான்னு, அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சவால் விடுறார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 முதல் 20. அன்றைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமோனின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். யாருக்கு? சோதோமின் ராஜா மெல்கிசேதேக் அங்கே வரார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி பல அபிப்பிராயங்கள் வேத பண்டிதர்கள் மத்தியிலே இருக்கிறது. சிலர் இது பரிசுத்தாவியானவர்ங்கிறாங்க. இப்படி பல மாறி அபிப்பிராயங்களை சொல்லுகிறார். ஆனால் அந்த மெல்கிசேதேக் யாருன்னு சொல்லி எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் வாசிக்கலாம். எபிரேயர் 7 இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய கொஞ்சம் இருங்க. இந்த மெல்கிசேதேக்கு யாரு? முதல்ல சாலேமின் ராஜாவும் சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தஸ்மபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி பல அபிப்பிராயங்கள் வேத பண்டிதர்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் நமக்கு மெல்கிசேதேக்கு பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் என்று நாம் திருத்துவ தேவனை ஆராதிக்கிறது போல மெல்கிசேதேக் அவர் பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறார். அடுத்து தர்மம் செய்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 22:9. ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான்.
மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதிவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அருமையான வசனம். ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் இதை அனுஷ்டிக்கிறார்கள் என்று தெரியலை. எபிரேயர் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. ஆக சொல்லப்பட்ட இந்த வசனங்களின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராக இருக்கிற இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி நம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, பேசப்பட்ட வார்த்தைகளின் மூலம் ஆண்டவரே நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டியதில்லை என்பதை நாங்கள் வகையறுத்து அதற்கேற்றபடி எங்கள் ஜீவியத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.